யார் ஒருத்தர் செல்வந்தனாகணும் பணக்காரனாகணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய வறுமை நீங்கி சுபிட்சமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த அரபு தேசத்திலேயே நான் தான் மிகவும் ஃபக்கீராக வறுமையில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். என்னுடைய மனைவி மக்களுக்கு சரியான உணவு இல்லை, அவர்கள் உடுத்த சரியான உடை இல்லை, நான் மிக மிக வறுமையில் இருக்கேன், வறுமையினுடைய கோர பிடியில் இருக்கேன்னு முறையிட்டு, யா ரசூலல்லாஹ், இதிலிருந்து விமோச்சனத்துக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது என்னன்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுங்க தோழரே, நீங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் நுழைந்ததும் சூரத்துல் இஹ்லாஸை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. சூரத்துல் இஹ்லாஸ்னா என்னது? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூராவை ஓதிக்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சூராவை அந்த சஹாபி ஓதிட்டாங்க, தொடர்ந்து போயிட்டாங்க. அந்த சஹாபிகள் என்ன பண்ணாங்க, சில வருடங்களுக்கு அடுத்து மறுபடியும் மீண்டு வராங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டிலே தங்கம் வைப்பதற்கு இடம் இல்லை, ஆகவே எனக்கு ஏற்பட்டிருக்கூடிய இந்த செல்வ அபிவிருத்தி நிற்பதற்காக துவா செய்யுங்கன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. நமக்கு செல்வ வாழ்க்கை வேணும்னு சொன்னா நம்ம வீடுகளுக்குள்ள நுழையும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறியவர்களாக வலது கால முன் வச்சு உள்ள நுழைஞ்ச உடனே யாருடனையும் பேசாம 3 முறை அவுது பிஸ்மி சொல்லி குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதுறது வழமையா ஆக்கி வச்சிருந்தோம் சொன்னா நிச்சயமாக நம்முடைய வறுமை நிலை நீங்கும், மிக பெரும் செல்வந்தர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக தௌஃபீக் செய்வான்.